வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வி பாலசுப்ரமணியன். பாலா ப்ரொஃபஸர்ங்கிற நேமில் நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எனக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பி அக்கேஷன். இன் தி சென்ஸ் இவன் நான் போட 6 மாதம் தான் ஆச்சு வீடியோ போட ஆரம்பிச்சு. இது வரைக்கும் நிறைய எனக்கு வியூவர்ஸ் வந்திருக்காங்க. என்ன ரேட்டில் பார்த்தீங்கன்னாக்க அப்போது எனக்கு கிட்டத்தட்ட 42.3 lakhs வரைக்கும் வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்க இந்த 6 மாதத்தில். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் 30,770 ஆஸ் ஆன் டேட். இது யூடியூப் வியூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் 1.2 K. அதுக்கப்புறம் as I told you, the subscription rate is increasing and also viewers rate is also increasing. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் அப்படி ஒன்றும் பிரமாதமான வீடியோக்கெல்லாம் போட்டேன்னு சொல்ல மாட்டேன். மெத்தாடிக்கலாக செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோஸை விரும்பி பார்த்து அதுக்கு லைக்ஸும் போட்டு எனக்கு கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க. என் வேலையை நான் தொடர்ந்து இனியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி என்ன மாதிரிங்கிற வீடியோஸ் சொன்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல. சஜஷன்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸே கொடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் 3 to 4 வீடியோஸ் அப்படி போட்டுட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த 6 மாதத்துக்குள்ளே 42 lakhs போடுறதுங்கிறது ரியலி ஹெர்குலியன் டாஸ்க் தான், பெரிய விஷயந்தான். நான் இவ்வளோ வரும்னு நினைக்கல, பட் வந்துட்டுருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நான் வியூவர்ஸ்க்கு என்னுடைய தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதே மாதிரி நீங்கள் இது எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும், அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் கமெண்ட்ஸ் நீங்கள் போடும்பொழுது எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் போடலாம், தாராளமாக கமெண்ட்ஸ் போடலாம். என்ன மாதிரி கமெண்ட்ஸ்னால், இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், இல்லை இப்படி பண்ணிடலாம், இல்லை கொஞ்சம் இறங்கி பாடிருக்கலாம், இந்த சாங் நீ பாடிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் சில பேர் வேணும்னே வாயை அசைக்கிறீங்க, பாடுறதே இல்லை, போண்டா வாய், இப்படிலாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இப்போ சொல்கிறேன், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் ஃபார் தம். புரியுதா? நீங்கள் உங்கள் டயத்தை யூஸ் பண்ணுறீங்க, நான் அதை கேரே பண்ணுறதில்ல. ஐ சிம்பிளி ரிமூவ் இட், ஷட் இட், தூக்கி போட்டுறது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்றைக்குமே வெல்கம், பிகாஸ் இட் கிரியேட்ஸ் எ சென்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அமங் ஸ்ட்ரெஸ். இன்னொருத்தர் கேட்குறேன், இந்த வயசில் உங்களுக்கு வீடியோ தேவைதானா அப்படிங்கிறான். நான் எந்த வயசில் என்ன பண்ணணும் நான் தீர்மானிக்கணுமே வழியே ஒரு வீடியோ பார்க்குறவர் சொல்லக்கூடாது. அதனால் படத்தில் பார்த்தா இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்துக்கு 73 வயசு ஆச்சு, 150 கோடி சம்பாதிக்கிறார் இன்றைக்கி ஒரு படத்துக்கு. எப்படி? வயசுனாலையா? இல்லை, மக்கள் லைக் பண்ணுறாங்க, அவ்வளோ, தட்ஸ் ஆல். அதனால் இதுங்கிறதுனால நான் வீடியோனால பேசிகிட்டு இருக்கோம். அங்கே யாராவது ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஊருக்குள்ள பேசிகிட்டு இருப்பாங்க. படம் ப்ரொடியூசரோ டைரக்டரை பற்றி பேச மாட்டாங்க, நம்ம போயிட்டே இருப்பாங்க. ஸோ சினிமாவை பாருங்கள், பாட்டை பாருங்கள், கதையாக பாருங்கள், வீட்டுக்கு போயிட்டே இருங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் ஷார்ட்ஸ் போடுறத ஒழிய நீங்கள் கண்ணாபின்னான்னு கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு இல்லை. நிஜமாக சொல்கிறேன், சினிமா பாருங்கள், பாட்டை பாருங்கள், தெரிஞ்சால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பட் உங்களுடைய கண்டினியூட் சப்போர்ட் எனக்கு வெல் விஷர்ஸ் ஒரு 95% இருக்கானாக்க, இந்த மாதிரி கமெண்ட்டை போடுறாங்க, கண்ணாபின்னா கமெண்ட் போடுறோம் 5% தான். ஸோ அந்த 5% பற்றி நான் எலாபரேட் பண்ணி பேச விரும்பல. இந்த 95% கமெண்டேட்டர்ஸும் வியூவர்ஸும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், எல்லா வீடியோவும் பார்க்கணும், நான் போடுற எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படி உங்கள்கிட்ட கேட்டுக்குவேன். இன்னும் ஏதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னாக்க அதை நீங்கள் சஜஷன் பாக்ஸில் இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுக்கலாம். லவ் சாங்ஸ் வேண்டாம், வேறு மாதிரி சாங்ஸ் போடுங்க, இல்லை ஓல்டு சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் போடுங்க, இல்லை லேட்டஸ்ட் சாங்ஸ் போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சஜஷன்ஸ் கொடுத்தா எனக்கு லிங்க் வரும்போது அது நானாக போட முடியாது, எந்த லிங்க் கிடைக்குதோ அந்த லிங்க்கில் செலக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஓகே. ஸோ நான் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு 42 லட்சம் வியூஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னாக்க, இட் இஸ் நாட் அ ஸ்மால் ஜோக், இட் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. அதே மாதிரி இதில் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்லேயும் பார்த்தாக்க 30,770 வந்திருக்கு இன்னி வரைக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஃபிகர், வெரி குட் ஃபிகர். அதனால் இதே மாதிரி கண்டினியூட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். யூடியூப்பும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ எல்லா
எனக்கு சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தாக்கா நான் எல்லாருக்குமே வந்து நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன். உண்மையிலே பூர்வ ஜென்மத்தை நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் சார். அதுதான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜனங்களை நான் மீட் பண்ணி உங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அதே சமயத்தில் நீங்களும் என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம். மேலும் எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு போயிட்டே இருப்போம். நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். எவ்ரி லேண்ட்மார்க் வரும்பொழுது 30னா 35 வந்தால் ஒன்று 41 இன்னொரு மீட்டிங் போடுவோம். அந்த மாதிரி அதில் நீங்கள் சஜஷன்லாம் கொடுக்கலாம். இப்போயே நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. போட வேண்டாம் நான் யாரையும் சொல்கிறேன். போடுறது பாசிட்டிவாக போடுங்க, அவ்வளோதான். ஸோ எல்லோருக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த மீட்டிங்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.